தலைப்பு: நட்சத்திரங்களுக்கு அப்பால். நகரத்தின் ஓரத்தில் இருந்த பழமையான வானாய்வகம் ஒன்றை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டாள் இளம் கட்டிடக் கலைஞர் எலாரா. வேலைக்காரி ஒருத்தியின் மனதில் ஆழமாக பதிந்த அந்த இடம் அவளுக்கு ஏதோ ஒரு விதமான இழுப்பை கொடுத்தது. சுத்தம் செய்யும் போது கிடைத்த பழைய டைரி ஒன்று அந்த இடத்தின் மர்மத்தை அதிகரித்தது. 60 வருடங்களுக்கு முன் அங்கு வாழ்ந்த இசபெல் என்ற பெண்ணின் குறிப்புகள் அவை. அவளுடைய தனிமையின் சாட்சியாக இருந்த அந்த பக்கங்களில் வானத்தை பார்த்து எழுதப்பட்ட விசித்திரமான அவதானிப்புகளும் இருந்தன. டைரியின் கடைசி பக்கங்களில் இருளின் மத்தியில் ஒரு கண்ணீர் போன்ற விந்தையான துவாரத்தை இசபெல் கண்டதாக எழுதியிருந்தாள். அது நட்சத்திரங்களின் ஒளியை கூட உறிஞ்சும் ஒரு கருப்பு புள்ளி. எலாரா அதை நம்பவில்லை, ஆனால் ஆர்வம் மட்டும் அதிகரித்தது. பல நாட்கள் முயற்சிக்குப் பின் அந்த பழைய தொலைநோக்கியை சரி செய்து இசபெல் கண்ட இடத்தையே நோக்கினாள். அந்த இருளின் மையத்தில் ஒரு நட்சத்திரம் மறைவதை அவள் நேரில் கண்டாள். அது ஒரு சாதாரண விண்கல் அல்ல, அது ஒரு கண்ணுக்கு புலனாகாத மர்மம். அடுத்த நாள் அதே இடத்தில் ஒரு நவீன தகவல் சேகரிப்பு கருவி இருந்தது. அதை யார் அங்கு வைத்தார்கள்? எலாரா வேலை செய்யும் கட்டிட நிறுவனமான ஸ்டெர்லிங் அண்ட் வேல் இரகசிய திட்டங்களில் ஈடுபட்டிருப்பதை அவள் உணர்ந்தாள். அவளுடைய சந்தேகங்கள் உண்மையானவைதானா? அவள் கேள்விகள் கேட்க ஆரம்பித்ததும் அவளுக்கான அணுகல்கள் மறுக்கப்பட்டன. அவள் மேல் கண்காணிப்பு இருப்பதாக உணர்ந்தாள். பின்னர் ஒரு நாள் இரவு அந்த வானாய்வகத்திற்குச் சென்றபோது அவள் எடுத்து வைத்திருந்த தகவல் சேகரிப்பு கருவி மறைந்து அதற்கு பதிலாக குவிமாடத்தை முடி என்று ஒரு தாளில் எழுதப்பட்டிருந்தது. இப்போது அவளுக்கு புரிந்தது. அவள் மேற்கொண்ட புதுப்பித்தல் பணி யாரோ ஒரு இரகசிய அமைப்பின் முகமூடி என்பது. அவள் உழைப்பு அவர்களின் திட்டத்திற்கு உதவியாக இருந்தது. ஆனால் எலாரா சளைக்கவில்லை. அவள் கட்டிடக் கலைஞர், அவள் கனவுகளில் பின்வாங்க மாட்டாள். அவள் தனது வேலையை தொடர்ந்தாள், ஆனால் இப்போது ஒரு புதிய நோக்கத்துடன். குவிமாடத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பொருத்தும்போது தனக்கான இரகசிய பாதைகளையும் மறைவிடங்களையும் உருவாக்கிக் கொண்டாள்.